Hello friends, welcome to Beginner's Kitchen with Koki. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு கிட்ஸ்க்காக ஒரு ஈஸியா ஒரு இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம செய்ய போறோம். அதுக்கு நான் வந்து இப்பி நூடுல்ஸ் எடுத்துர்க்கேன். முட்டை 4 முட்டை எடுத்துர்க்கேன். இப்போ இத வச்சு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க இப்போ வந்து நான் ஒரு பாத்திரம் எடுத்துர்க்கேன். நான் வந்து இன்னைக்கு 3 பாக்கெட் இப்பி நூடுல்ஸ் செய்றேன். அதுக்கு வந்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுல. இப்போ பாருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ நூடுல்ஸ் கூடவே நம்ம வந்து மசாலா பொடியும் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 3 பாக்கெட் எடுத்திருக்கேன். இது கூடவே நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் அது மாதிரி ஏதாவது. நான் வந்து இதில் இப்பி நூடுல்ஸ்லேயே வந்து வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நான் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இது கொஞ்ச நேரம் வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய இப்பி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம முட்டை உடச்சி ஊற்றி நம்ம ஆம்லேட் போட போகிறோம். அதுக்கான என்ன ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் இது ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிடும்போது வந்து கடிப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பச்சை மிளகாய் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் தோசை தவா வச்சுருக்கேன். இது காஞ்சதுமே நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து முட்டை உடைச்சது கலந்து வச்சுருக்கோம் இல்லை, அது ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பெருசாக. இப்போ இதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து இப்பி நூடுல்ஸ் வைக்க போகிறோம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள் இதுக்கு நடுவில் வந்து நான் சீஸ் வைக்கிறேன். இந்த மாதிரி சீஸ் வந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்குது. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம நூடுல்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து நூடுல்ஸ் வச்சுக்கலாம் இதுக்கு மேலே. இப்போ 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் இதெல்லாம் உள்ளே வெந்து வரட்டும். அது சீஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களே நீங்கள் செய்ய சொல்லலாம். இது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இப்போ இது வேறு பிளேட்டில் மாற்றிட்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் நம்மளுடைய நூடுல்ஸ் ஆம்லேட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் இந்த ரெசிபி. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நூடுல்ஸ் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.